நம்ம 1 கோடி போர்ட்ஃபோலியோ பார்த்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அதில் டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் 1 கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 122, டேட்டு ஜூலை 28, 2026. இப்போ நம்ம டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ டே சேஞ்சஸ் பார்க்கலாம். இதுதான் என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,47,973. இப்போ கரண்ட் வேல்யூ 2,24,900 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 76,958. எனக்கு டே பார்த்திங்கன்னா ஒரு 1,100 கிட்ட மைனஸில் இருக்குது. இதனோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கு, ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன்னு அந்த எஜுகேஷன் வீடியோ வந்து நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஏஜிஐ ஓவராலாக 16,862 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 352 கிட்ட விழுந்திருக்கு. அடுத்த ஸ்டாக் லாரஸ் லேப் ஓவராலாக 15,113 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 284 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பெல் ஓவராலாக 10,677 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 414 கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து என்பிசிசி ஓவராலாக 5,150 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ₹1 கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் NHPC ஓவராலாக 5,011 கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு ₹107 கிட்ட மைனஸில் இருக்குது. இதில் காட்டுற ஸ்டாக்ஸ் எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை. தயவு செஞ்சு இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்காதீங்க. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நான் இன்வெஸ்ட் பண்ணிக்க ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நீங்களே நாலேஜ் கெயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட டேரக்ட் ஸ்டாக்கில் மைனஸில் இருக்க ஸ்டாக் என்னென்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஐடிசி இருக்குது. இது ஓவராலாக 2,574 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 140 கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து ரிலாக்ஸோ ஓவராலாக 1,367 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 13.70 கிட்ட விழுந்திருக்கு. அப்புறம் வேதாந்தா ஓவராலாக 920 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 9.40 கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஓவராலாக 782.58 கிட்ட விழுந்திருக்கு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 8.55 கிட்ட இறங்கியிருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். நான் எதுக்கு ரெண்டுமே ஷோ பண்ணுறேன்னா, போர்ட்ஃபோலியோன்றது ரெண்டுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல பங்கை சூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறீங்கன்னா அது உங்கள் விருப்பம். பட் லாங் டைம் வந்து போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணுங்கள். இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் தான் நான் சொல்கிறேன், நாட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். மறுபடியும் நான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்சை பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இல்லை காட்டுற ஆப்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை. நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணது மட்டுமே 2,03,234 அதோட ஓவரால் வேல்யூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2,42,094 கிட்டே இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 38,860. டே சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2,669 கிட்ட ஏறி இருக்குது. இதோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்க முடியும். என்னை போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சின்ன அமௌண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது க்ரோ பண்ணுறப்ப ஃப்யூச்சரில் பெரிய அமௌண்ட்டாக வரும். இப்போ நம்மளோட எல்லாமே 2,42,000 கிட்ட இருக்குது. இதில் நீங்கள் அசட் வைஸ் ஸ்பெக்ட்டும் பார்க்கலாம். ஈக்விட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ், டெப்ட்டு, கமாடிட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் கேப் வைஸ் ஸ்பெக்ட் வைஸும் நான் பண்ணியிருக்கேன். லார்ஜ் கேப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ், ஸ்மால் கேப்பில், மிட் கேப்லன்னு. இது எதுவுமே எஜுகேஷனல் பர்பஸ் தான், நாட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். இது நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் பார்க்கலாம். நம்ம ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதில் யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 1,197 கிட்ட ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 1,251. மோத்திலால் ஓஸ்வால் ஒரு 225.68 கிட்ட ஏறி இருக்குது. குவாலிட்டி மல்டி அசெட் ஒரு 15.79 கிட்ட இறங்கியிருக்கு. இதுதான் நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுது. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா
இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். யூஎஸ் மார்க்கெட்டுன்றது இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் அதிகம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹை ரிஸ்க்கு எடுக்கிறீங்க பட்சத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணது $505.87. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $671.80 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $165.93. இதில் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணலை, பட் ஆனால் அன்ரியலைஸ்டு ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. அந்த ரிட்டர்ன் மட்டுமே $165.93 கிட்டே இருக்குது. இப்போ நேற்று சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $0.08 கிட்டே இறங்கியிருக்கு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்டை நீங்கள் பார்க்க முடியும். பட் இது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. ஜஸ்ட் நான் மோட்டிவேஷனாக எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் தான் ஷோ பண்ணுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்டில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா இந்தியன் வேல்யூவில் பார்ப்போம். இந்தியன் வேல்யூவில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணது $45,022. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $64,425 கிட்டே இருக்குது. இதில் அன்ரியலைஸ் கெயின் மட்டுமே ஒரு $19,403. இதுதான் என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா ஒரு $2,400 கிட்டே இருக்குது. ஆனால் டேரெக்ட் ஸ்டாக்கில் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு $1,100 மைனஸில் இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம 1,300 கிட்ட ப்ளஸில் இருக்கும் இன்றைக்கி டே. இது பார்த்திங்கன்னா 0.08ன்றது பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால் இன்றைக்கி ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி டே 122 பார்த்திங்கன்னா $1,300 கிட்ட ப்ளஸில் இருக்குது. ஓகே guys, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் இருக்குதுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.